விறுவிறுப்பா நடந்துட்டு வர்ற ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 4வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால புள்ளி பட்டியல்ல கடைசி இடத்துல திண்டாடின அந்த அணி தற்போது 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இருந்தாலும் அடுத்த 3 போட்டிகள்ல வின் பண்ணாலும் அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போறது கொஞ்சம் கேள்விக்குறியாவே இருக்கு. முன்னதா வழக்கம் போல இந்த வருடமும் பெங்களூர் அணிக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி 500க்கும் மேற்பட்ட ரன்ஸ் எடுத்து அசத்தலா செயல்பட்டு வராரு. அதனால அதிக ரன்ஸ் அடிச்ச பிளேயர்ஸோட பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிருக்க அவரு ஆரஞ்சு தொப்பியையும் தன் வசம் வச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த ரன்ஸை விராட் கோலி கொஞ்சம் குறைவான ஸ்ட்ரைக் ரேட்ல எடுத்திருக்காரு. அதனால பெங்களூர் அணி தோற்கும் போதெல்லாம் அதுக்கு விராட் கோலி தான் காரணம் அப்படின்னு விமர்சனங்கள் காணப்படுது. இந்த நிலைமையில கேப்டனா இருந்தப்போ விராட் கோலியா விமர்சிச்சவங்க தற்போதும் விமர்சிக்கிறதா முன்னாள் பாகிஸ்தான் ஜாம்பவான் கேப்டன் வாசிம் அக்ரம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் விராட் கோலி போன்ற தனிநபரால கோப்பையை வின் பண்ண முடியாது அப்படின்னு தெரிவிக்கிற அவரு ஆர்சிபி அணி 16 வருஷங்களா என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அவர் என்ன விமர்சனத்தை எதிர்கொள்றாரு. ஒரு பிளேயர் 100ல இருந்து 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்ஸ் அடிச்சா அது நன்றாக இல்லையா? ஒருவேளை அதே ரன்ஸை வச்சு அணி வின் பண்ணியிருந்தா இந்த விமர்சனங்கள் வருமா? கேப்டனா இருந்தபோது சந்திச்ச அதே அழுத்தத்தை இப்பவும் விராட் கோலி சந்திக்கிறாரு. நல்ல ரன்ஸ் அடிக்கிற அவரை மாதிரியான ஒருத்தரால மட்டும் போட்டியை வின் பண்ண முடியாது. அதனால அவரை விமர்சிக்கிறது தேவையற்றது, நியாயமற்றது. விராட் கோலி கிட்ட இன்னும் நிறைய ஆட்டம் இருக்கு. 16 வருஷங்களா நம்முடைய செயல்பாடுகள் ஏன் தொடர்ச்சியா நல்லா இல்லை அப்படின்றத பத்தி ஆர்சிபி சிந்திக்கணும். அவங்களோட பேட்டிங் நல்லா இருக்கு, ஆனா பவுலர்ஸ் பலவீனமா இருக்கிறாங்க. சிலர் பவுண்டரி அளவு சின்னதா இருக்கிறதா பேசுறாங்க. ஆனா 1987 டெஸ்ட் போட்டியில நான் விளையாடினப்போ இருந்த அதே பவுண்டரி அளவு தான் பெங்களூர் மைதானத்துல இப்பவும் இருக்கு. 270 ரன்ஸ் அடிக்கப்படும் ஐபிஎல் தொடர்ல ஒருத்தர் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினா உடனே நங்கூரமா விளையாடுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால இப்பெல்லாம் நீங்க முதல் பந்துல இருந்தே நிற்காமல் அடிக்க வேண்டிய நிலைமையை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு.